இந்த கதை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய கதை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அம்மா அப்பா அவங்களுக்கு பையன் பொண்ணு நல்லா நிம்மதியாக நேர்மையாக அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த தாத்தாவுடைய அண்ணன் பையன் இவங்களுடைய லேண்டை அவனது அப்படின்னு இல்லீகலாக விற்றுட்டான். இந்த கடை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அந்த ஆளுக்கு அவனுக்கு பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்கணும். அதுக்கு அந்த ஒரு லேண்டு அந்த ஒரு விஷயம் எல்லாம் இருக்குது. அப்போது இந்த ஃபேமிலிக்கிட்ட என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், அது பண்ணுங்கள் இதுன்னு அழுது புலம்பி காலில் விழுந்து அது பெரிய ட்ராமா பண்ணாராம். இந்த ஃபேமிலியும் ரொம்ப நல்ல ஃபேமிலி. என்ன பண்ணிட்டாங்க, சரி ஒரு பொண்ணோடைய வாழ்க்கை வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதானே அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டியில் கொஞ்சம் இடம் விட்டாங்க, வாட்டவர். ஆனால் அந்த ஆள் இல்லீகலாக இவங்களது அவங்களதுன்னு அவன் விற்றுட்டான். விற்று அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த கதை தெரியுமா தெரியாதான் தெரியாது. இப்போது இவங்களும் ஒரு அட்வொகேட் கிட்டே போனாங்க இந்த கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. கேஸ் எல்லாமே இவங்களுக்கு தான் மீன்ஸ் சப்போர்ட்டாக இருந்தது. ஏன்னா இவங்க நேர்மையாக இருக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அது இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா அவங்க 50 வருஷமாக அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த அட்வொகேட்டு இவங்கக்கிட்டேயும் லட்சக்கணக்கில் காசு வாங்கி அப்போது அவங்கக்கிட்டேயும் லட்சக்கணக்கில் காசு வாங்கி அப்படியே மாதமாக டே பை டே வேஸ்ட் பண்ணி கடைசியில் அந்த கேஸை எடுக்கவே இல்லை. நான் அட்வொகேட்டுக்கிட்ட கேட்குறேன், அட்வொகேட்டுங்கிறது என்ன? ஒரு கேஸ் வரும், அது யார் நேர்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கறது தான் ஒரு அட்வொகேட்டோடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை அட்வொகேட் அதுக்காக தானே எல்லோரும் படிக்கிறாங்க, இல்லை பொய்யான விஷயத்தை எடுத்து நிறைய காசு சம்பாதிக்கலான்னு அந்த இன்டென்ஷனில் பண்ணுறாங்களா? டோனோ. ஆனால் நிறைய நேர்மையான அட்வொகேட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே மனதால் வாழ்த்துக்கள். ஆனால் நேர்மை இல்லாத சில அட்வொகேட் இருக்காங்களே, எதுக்கு அவங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், ஏழை மக்கள் உங்களை நம்பி வராங்க. அப்போ இப்படி தான் நீங்கள் அவங்கள ஏமாற்றுவீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பொண்ணுங்க இல்லை ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்டோ வாட்டவர் உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? கேள்வி கேட்க மாட்டாங்களா? இல்லை உங்களுக்கே தான் மனசாட்சி இல்லையா, வெக்கம் இல்லையா, கில்ட்டி இல்லையா, ஒன்றுமே இல்லையா? ஒர்க் இஸ் வர்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் எதுக்கு பொய் சப்போர்ட் பண்ணணும்? அந்த மாதிரி தான் பொய்க்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் காசு சம்பாதிக்கணுன்னா அப்போ அந்த மாதிரி வேலையே தேவையில்லை. நீங்கள் விட்டுடுங்க, அட்வொகேட்டாக இருக்கிறதுக்கு தேவையில்லை, அதுக்கு தகுதியே உங்களுக்கு இல்லை. அட்வொகேட்டாக யார் இருக்கணும்னா, யாருக்கு தகுதி இருக்குன்னா, யார் நேர்மைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் அட்வொகேட் ஆகிறதுக்கான தகுதி இருக்குது. நேர்மை இல்லையா விட்டுடுங்க, வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணுங்க, கொஞ்சம் புண்ணிய கர்மவாச்சு புண்ணிய கணக்கு வாச்சு உங்களுக்கு ஏறட்டும். ஜெய் ஹிந்த்.